Hello everyone, this is Sneha, Assistant Professor, Department of Psychology from SFR College. Today we are talking about psychopathology. Normal psychopathology and abnormal psychology அப்படின்றதுக்கு வந்து பெருசா டிஃபரன்ஸ் எதுவும் கிடையாது. Okay, let's start with a very brief introduction of what is psychopathology and what are all the things in psychopathology, what are all the perspectives and views and approaches about psychopathology அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். Let's jump into the video. Psychopathology is a study of a mental disorders and unusual or maladaptive behaviors. Study of a mental disorders and unusual or maladaptive behaviors அப்படின்னா ஒரு சொசைட்டியில் திஸ் இஸ் த நார்ம், திஸ் இஸ் த ரூல், திஸ் இஸ் த ரெகுலேஷன்னு ஒரு கைண்ட் ஆஃப் நம்மளுக்கு ஒவ்வொரு ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸில் இருந்து இதுதான் பண்ணணும் இப்படி தான் பண்ணணுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதில் இருந்து யார் டீவியேட் ஆகுறாங்களோ, டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்களோ, டீவியண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம வந்து அன்யூஷுவலாக இல்லை மேலடாப்டிவ் பிஹேவியர்ஸ் பண்ணுறவங்கள வந்து சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் எவ்ரி ஒன் ஸ்டாண்டிங் இன் அ லைன் ஃபார் அ ஷாப், ஆனால் ஒரு பர்சன் மட்டும் அந்த லைனில் இல்லாமல் தனியாக நிற்கிறாங்க, இல்லை வந்துட்டு அவங்க மட்டும் அந்த லைனை பிரேக் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா தட்ஸ் கால்ட் அஸ் அன்யூஷுவல் பிஹேவியர் இல்லை டீவியன்ட் பிஹேவியர்னு சொல்கிறோம். There are 4 D's in psychopathology. We'll see that deep into that in the next video. Before that, we'll have an introduction about what is psychopathology. The first line is a study of a mental disorders and unusual maladaptive behaviors is a definition of psychopathology. The second one is it encompasses the signs, symptoms, causes and development and treatment of various mental health conditions. Mental health conditions அப்படின்றது இங்க என்ன denote பண்றாங்க அப்படின்னா, it's not only because of the people are ill, they are not okay with லிவிங் வித் அ சொசைட்டி, நார்மல் சொசைட்டி, ஒரு நார்மல் பீப்புள் கூட வந்து அவங்க வாழ முடியாது அப்படின்றது கிடையாது. நிறைய கைண்ட் ஆஃப் டிசார்டர்ஸ் வந்து மென்டல் ஹெல்த் கண்டிஷன்ஸோடய இருக்கும். ஸோ அதோட சைன்ஸ் என்ன, அதோட சிம்டம்ஸ், காசஸ், டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன எல்லாத்த பற்றியும் பேசுகிறத வந்து சைக்கோபாத்தாலஜி தான் சொல்கிறாங்க. ஸோ ஒரு ப்ராப்ளமை பற்றி பேசாமல் அந்த ப்ராப்ளம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கான சைன்ஸ் என்ன, அது எந்தெந்த கைண்ட் ஆஃப் சிம்டம்ஸோட வந்து இருக்குது, லைக் கோமார்பிலிட்டி வித் அதர் சிம்டம்ஸ் இல்லை அதர் கைண்ட் ஆஃப் டிசீசஸோட வந்து இல்லை டிசார்டர்ஸோட வந்து எப்படி இருக்குது அப்படின்றதும், எந்த ஏஜஸ்லேருந்து அதை டெவலப் ஆகி வருது, மேபி இது வந்து ஹெரிடிட்ரியா இல்லை ஜெனட்டிக்காக வரதுக்கான சான்சஸ் இருக்கா, அந்த மாதிரி பார்க்குறதும் அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து சொல்கிறது தான் கூட சைக்கோபாத்தாலஜின்னு சொல்கிறாங்க. Third line is investigates the nature of mental illness including abnormal cognition, behavior and experiences that differ from social norms. Like I said, social normsல இருந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஒரு அப்நார்மாலிட்டி இருக்குதோ அவங்களோட காக்னிஷன்ல, திங்கிங்ல, பிஹேவியர்ல இல்லை வந்து வேற ஏதாவது கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ்ல வந்து அவங்களுக்கு அப்நார்மாலிட்டிஸ் இருந்தது அப்படின்னா அதை இன்வெஸ்டிகேட் பண்ணதும் கூட சைக்கோபாத்தாலஜின்னு சொல்றாங்க. On the second slides, talk about paradigms. A paradigm refers to a basic framework or approach used to understand, explain and treat mental disorders. Paradigms அப்படின்னு பார்க்குறப்போ இந்த diagram will have a like types of paradigms or approaches in paradigms பார்க்குறப்போ the first one is biological. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது பயாலஜிக்கலாக, அதாவது ஃபிசிக்கலாக நம்ம வந்து எப்படி அஃபெக்ட் ஆகிருக்கோம் அப்படின்னு பார்க்குறதா இருக்குது. செகண்ட் ஒன் இஸ் as you all know that is a psychodynamic or a psychoanalytical இருக்கும். Third one is behavioral, fourth one is cognitive and last one is humanistic. So paradigms refers to a basic framework or a approach. paradigmன்றது வந்து இந்த கைண்ட் ஆஃப் அப்ரோச் இல்லாமல் the whole ஒரு சர்க்கிளாக வந்து அதை எடுத்துட்டு இது என்ன அப்ரோச்லேருந்து இந்த டிசார்டரையோ இல்லை மென்டல் ஹெல்த் கண்டிஷன்ஸையோ வந்து நம்ம பார்க்குறோம், நம்ம அதை எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதே வந்து paradigms அப்படின்னு சொல்கிறாங்க. The first and foremost is, like I said, biological paradigms is focus on the biological underpinnings of mental disorders, including genetics, neurobiology and biochemistry. Like mental disorders like a genetic, நம்மளோட ancestors இருந்தோ இல்லை நம்மளோட fathers இல்லை வேற யார்கிட்ட அது blood relative இருந்தோ வர நம்மளுக்கு ப்ராப்ளமாக இருக்கட்டும், இல்லை நியூரோபயாலஜிக்கலாக நம்மளுக்கு பிரெயினில் ஏதாவது இன்ஜுரிஸ் இருக்குது அதனால இருக்கலாம், இல்லை நம்மளோட கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னால நம்மளுக்கு என்ன வருது அதை பற்றி பேசுகிறதா வந்துட்டு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்டாக வந்து பயாலஜிக்கல் paradigm சொல்கிறாங்க. The second point is emphasize the role of a brain structure, neurotransmitter imbalances and genetic predispositions in development of mental illness. So இது வந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு ஜெனட்டிக்காவோ இல்லை வந்து ஆக்சிடென்டலாவோ இருக்கணுன்றது மட்டும் அவசியம் இல்லைல்ல. நம்மளோட குரோமோசோம்ஸ் இருக்குது, we have 23 pairs of chromosomes இருக்குது. அந்த குரோமோசோம்ஸ்ல இருந்து டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ்ல நம்மளுக்கு ஏதாவது வந்து ஒரு ப்ரீ டிஸ்பொசிஷன்ஸ் நடக்குது, அதாவது அதோட பொசிஷன்ல இல்லாம வேற ஏதாவது டிஸ்பொசிஷன்ஸ் ஆகுது,
அந்த ஒரு கன்செப்ஷன் டைம்ல இருந்தே நிறைய வந்து டெவலப்மெண்டல் ரிலேட்டட் டிசார்டர்ஸ் இருக்கு. அது ஏதாவது வந்தா கூட நம்மளோட பிரெயின் ஸ்ட்ரக்சர்ல வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலோ, இல்லை நம்ம நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்ல ஏதாவது இம்பேலன்ஸ் இருந்தாலோ, ஹார்மோனல் இம்பேலன்சஸ் இருந்தாலோ கூட நம்மளுக்கு இந்த மாதிரி மென்டல் இல்னஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதோட ரோல் என்ன, அது வந்து எப்படிலாம் வந்து எம்பசைஸ் பண்ணி நம்ம அது வந்து ஒரு டிசார்டரா கன்வெர்ட் ஆகுதுன்றதை வந்து பேரலாஜிக்கல் பாரடைம்ஸ்ல வந்து பேசுறாங்க, இல்லை பயாலஜிக்கல் அப்ரோச்சஸ்ல வந்து சொல்றாங்க. The third point is treatments after involve the medications and other biological interventions. So நம்மளுக்கு வந்து பிசிக்கலா ஒரு ப்ராப்ளம் இருக்கு நம்மளுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து இட்ஸ் மோர் வித் த தெரப்பி அண்ட் வித் த மெடிகேஷன்ஸோட இன்டர்வைனும் வந்து நம்மளோட தெரப்பிலே வந்து இன்க்ளூட் ஆகி தான் இந்த மாதிரி மென்டல் இல்னஸ் வந்து சரி பண்ண முடியும்னு பயாலஜிக்கல் பேரடைம்ல வந்து சொல்றாங்க. அடுத்து லைக் பயாலஜிக்கல் பேரடைம் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு லார்ஜர் டாபிக் அப்படின்றதுனால அது கீழே இருக்க சப்டைப்ஸ்ல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஜெனட்டிக் தட் பாய்சஸ் ஜீன்ஸ் பிளே சிக்னிஃபிகண்ட் ரோல் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் மென்டல் டிசார்டர்ஸ் த்ரூ நாட் இன் ஐசோலேஷன். ஒரு நார்மலா ஒரு விஷயம் மட்டுமே அது ஐசோலேட்டடா ஒரு காஸா இல்லாம ஜெனட்டிக் வந்து அதாவது நம்மளோட ஜீன்ஸ் வந்து நிறைய ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ரோல் வந்து பிளே பண்ணுது நம்மளோட டெவலப்மெண்டல் மென்டல் டிசார்டர்ஸோட டெவலப்மெண்ட்ல. அடுத்தது வந்து it focuses on the role of a genes hereditary in the development of mental disorders and recognize the genes and environment interact to the influence of behavior and mental illness. லைக் நம்மளோட ஜீன் அந்த என்விரான்மெண்டல் வந்து எந்த மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணுது, அது எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்றது கூட நம்ம பிஹேவியரல் அண்ட் மென்டல் இல்னஸ்க்கோ இல்லை வந்து நம்மளோட அப்நார்மாலிட்டிக்கோ இல்லை டீவியன் பிஹேவியருக்கோ கூட காஸா இருக்கலாம்னு சொல்லி ஜெனட்டிக் பேரடைம்ல வந்து சொல்றாங்க. அடுத்து எம்பசைஸ் ஆன் த இம்பார்ட்டன்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன் அண்ட் ஹவு தே இன்ட்ராக்ட் வித் த என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். லைக் சார் ஒரு என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸா இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு என்விரான்மெண்டல் டிஸ்போசிஷன்ஸாவோ இல்லை என்விரான்மெண்டல் அப்நார்மலிட்டிஸ்னால கூட நம்மளோட ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன்ஸ் வர்றப்போ இது வரதுக்கான சான்சஸ் இருக்கு. லைக் நம்மளுக்கு ஒரு ஏடிஹெச்டியோ இல்லை ஏடிடியோ இல்லை ஏஎஸ்டியோ இருக்க ஒரு குழந்தையா இருக்கட்டும் இல்லை ஒரு அடல்ட்டா இருக்கட்டும், அவங்க எந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்க, நம்ம என்விரான்மெண்ட்டும் எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணுது. ஒருவேளை சப்போர்ட்டிவா இல்லை அப்படின்னா அவங்களோட பிஹேவியர்லையும் இல்லை அவங்களோட அந்த கண்டிஷன்ஸ்க்கும் வந்து நியூரலாஜிக்கல் டிசார்டர்ஸ் இருக்க பீப்புள் வந்து எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்கன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரோல் தான். அடுத்த paradigm என்னன்னு பார்த்தோம்னா it's a neuroscience. Examine the biological underpinnings of mental disorders, particularly brain structures, functions and neurotransmitter systems. So genetic paradigmல genes பத்தி எந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா பேசுனாங்களோ அதே மாதிரி neuroscience paradigmல வந்து நம்மளோட brain structure எப்படி இருக்கு, நம்மளோட neurotransmitters எப்படி இருக்கு, synaptic transfusion எப்படி இருக்குது, அது மாதிரி வந்துட்டு அது brainோட function எப்படி இருக்குது. If in case brainல வந்து blood flow வந்து அதிகமாச்சு அப்படின்னா கூட நம்மளால வந்துட்டு சரியா ஒர்க் பண்ண முடியாம போறது, ஒரு நார்மாலிட்டின்ற ஒரு விஷயம் வந்து இல்லாம போகும்ல, அது எல்லாத்தையும் பத்தி பேசுறது கூட இந்த நியூரோ சயின்ஸ் பேரடைம் தான். பட் நியூரோ சயின்ஸ் பேரடைம்ல வந்து இருக்க ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா we can identify the cause by physically we can identify the causes and நம்மளால வந்து அந்த பிரெயின்ல இருக்க ஏதோ ஒரு கண்டிஷனை வந்து நம்ம கரெக்ட் பண்றது மூலமா அது வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்கு. அடுத்து காக்னிட்டிவ் பிஹேவியரல் பேரடைம், இட் ஃபோக்கஸ் ஆன் த ரோல் ஆஃப் தாட்ஸ், பிலீஃப்ஸ் அண்ட் லேர்ன் பிஹேவியர்ஸ் இன் த டெவலப்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் மென்டல் டிசார்டர்ஸ். இது ஏன் நியூரோ சயின்ஸ் கீழே வருது அப்படின்னா இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் போத் காக்னிட்டிவ் அண்ட் பிஹேவியரல் பேரடைம்னு இருக்கிறதுனால கூட இது வந்து இந்த பேரடைம் கீழே கொண்டு வந்திருக்கலாம். அதாவது ரொம்ப ஏர்லியர் இயர்ஸ்ல வந்துட்டு இந்த அப்ரோச்சஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அப்ரோச்சஸ்ன்னு பார்த்தா மெயின்லி வந்து பிஹேவியரல் அண்ட் பயாலஜிக்கல் பேரடைம்ஸ், பயாலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூஸ் தான் அதிகமாக இருந்திருக்கும் தேன் ஹியூமனிஸ்டிக்கா இருக்கட்டும், காக்னிட்டிவ் பிஹேவியரலா இருக்கட்டும். ஸோ அதனால வந்து இதை வந்து பயாலஜிக்கல் பேரடைம் கீழே எடுத்துட்டு வந்திருக்காங்க. அடுத்தது வந்து டெவலப்மெண்டல் சைக்கோபாத்தாலஜி பேரடைம்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா examines the mental disorders through the lens of a development, considering how they emerge and change over the lifespan. ஒரு லைஃப் ஸ்பேன்ல இருந்து அது எப்படி சேஞ்ச் ஆகுது, ஒரு மென்டல் டிசார்டர் ஆகுது, வாட் ஆர் ஆல் த டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் ஹவு தே ஆர் எமர்ஜிங் சொல்றது வந்து டெவலப்மெண்டல் சைக்கோபாத்தாலஜி பேரடைம். அண்ட் பாசிபிள் காசஸ்ன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா ஃபர்ஸ்ட் திங் இஸ் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், த லோ லெவல் ஆஃப் செரட்டோனின் ரெஸ்பான்சிபிள் டு த ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் அண்ட் ஓசிடி. அதாவது ஹார்மோன்ஸ் பற்றி பேசுறதா இருக்கட்டும், ஸ்ட்ரக்சரல் டேமேஜஸ் பற்றி பேசுறதா இருக்கட்டும், இல்லை இன்ஹெரிட்டன்ஸ், மென்டல் டிசார்டர்ஸ், இல்லை ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன்ஸ், இது எல்லாத்தையும் கூட பாசிபிள் காசஸாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இதில் வந்து சொல்லியிருக்காங்க. லைக் ஒரு டெட் செல் வந்து எதனால ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா டோபமைன் தான் அதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள். ஒருவேளை அது சரியா வந்து செக்ரிகேட் ஆகல, அந்த ஹார்மோன் வந்து செக்ரிகேட் ஆகல அப்படின்னா இட் லீட்ஸ் டு பார்க்கின்சன் டிசீஸ் ஆகிறதுக்கான கூட சான்சஸ் இருக்குது அப்படின்றது மாதிரி ஒரு எக்ஸாம்பிளா வந்து சொல்லியிருக்காங்க. அந்த அதர்
paradigm is psychodynamic. It started by Sigmund Freud and it further enhanced by the neo-Freudians. நிறைய neo-Freudians வந்து நம்மளுக்கு இருக்காங்க. even the Carl Rogers கூட clearly அவரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து ஃப்ராய்டினா தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து ஃப்ராய்டோட ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துட்டு ரிமைனிங் வந்து அவரோட தியரிஸ் எல்லாமே பண்ணார்ல. they are called as neo-Freudians and its focuses on the unconscious psychic forces and sexual impulses lead to an individual personality. நம்மளோட unconscious psychic forces தான் வந்து நம்மளோட individual personalityயை வந்து லைக் லீட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. unconscious psychics plus sexual impulses தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பர்சனோட பர்சனாலிட்டி அதுதான் லீட் பண்ணுது அப்படின்றத நம்ம சைக்கோடைனமிக்ல வந்து பேசியிருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்னா ஹிஸ்டீரியா வந்து சொல்றாங்க. ஹிஸ்டீரியா இன்வால்வ்ஸ் அன்கான்ஷியஸ் மோட்டிவ்ஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட்ஸ் கேன் பி ட்ரேஸ்ட் பேக் டு த சைல்ட்ஹுட். நம்மளோட ஹிஸ்டீரியா மூலமா நம்மளோட மோட்டிவ் என்ன, ஆக்சுவலா நம்மளோட காசஸ் என்ன அப்படின்னு நம்ம சைல்ட்ஹுட்க்கு போய் கூட வந்து பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ராய்ட் சொன்ன மாதிரி இன் ஃபர்தர் வீடியோஸ் we can know the basic சைக்காலஜில வந்து நம்ம நிறைய வந்து பார்த்துருந்துருப்போம். லைக் வாட் ஆர் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பர்சனாலிட்டி அண்ட் சைக்கோசெக்சுவல் ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட், இது எல்லாமே வந்து ஃப்ராய்ட் வந்து நிறைய பேசியிருந்திருப்பாரு. அது எப்படி ஒருத்தவங்களோட பர்சனாலிட்டி வந்து அஃபெக்ட் பண்ணுது, மென்டல் டிசார்டர்ஸ்க்கும் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பர்சனாலிட்டிக்கும் வந்து என்ன கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இருக்குது அது எல்லாத்தையும் பேச வந்து சைக்கோடைனமிக் பாரடிமா வந்து இருந்திருக்கு. அடுத்தது பிஹேவியரிஸ்டிக் பாரடிம்னு பார்த்தோம்னா it started at 19th century, started by John B. Watson and Ivan Pavlov. They are called this is as a scientific movement. It's a role of a learning in explaining normal and abnormal behavior. What are all the learning happened in this process and explaining what is normal and what is abnormal behavior அப்படின்றத ஒரு scientific experiment மூலமா வந்து இந்த behavioristic paradigm வந்து சைக்கோபாத்தாலஜி இந்த பாரடிம் வந்து வியூ பண்றாங்க. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ஒரு சயின்ஸ் மூலமா இல்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா வந்து இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. லைக் இந்த ஸ்லைட், behavior is just a result of a acquisition or a learning of a maladaptive or a inappropriate behavior. ஒரு behaviorன்றது வந்து ஒரு maladaptive இல்ல inappropriate behaviorோட learningன்றத வந்து சொல்லியிருக்காங்க. and other behaviorists like B.F. Skinner வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா behavior is a product of genes and environmental stimuli சொல்லி அவரு வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சொல்றாரு. for example, a child with the avoidant parents may learn to thrive on a inner fantasies and cut off from the realities of the outside world. ஒரு அவாய்டன்ட் பேரண்ட்ஸ், அதாவது அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஒரு அவாய்டன்ட் பேரண்டா இருக்க ஒரு குழந்தை வந்து என்ன லேர்ன் பண்ணும் அப்படின்னா வந்துட்டு அது வந்து ரொம்ப ஃபேண்டசியான ரியாலிட்டியில இருந்து அப்படியே வெளியே இருக்க மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஃபேண்டசி வேர்ல்ட்லயும் அண்ட் ரியாலிட்டில இருந்து அவங்க கட் ஆஃப் ஆன மாதிரி வந்து இருப்பாங்க. அவுட் சைட் வேர்ல்டுக்கும் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு சம்பந்தமே இல்லாம இருக்கிறதா வந்து அந்த மாதிரி அஃபெக்ட் கூட ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த பேரண்ட்ஸ் அவங்க கொடுக்குற பிஹேவியர், அவங்க கொடுக்குற இன்புட், அவங்க கொடுக்குற ஸ்டிமுலே தான் வந்துட்டு அவங்களுக்கு அந்த மேலடாப்டிவ் ரெஸ்பான்ஸா வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லி பிஹேவியரிஸ்டிக் பாரடைம்ல சொல்றாங்க. And Ivan Pavlov described that an unconditional stimulus like a classical conditioning, operant conditioningல வந்து நிறைய விஷயம் பேசி இருந்திருப்பாங்கல்ல, அந்த இதுல வந்து அவர் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சொல்றாரு அப்படின்னா, when an unconditional stimulus elicits an unconditional response, when his conditioned stimulus paired with the neutral stimulus, then the neutral stimulus will get converted into a conditional stimulus which will turn a elite conditioned response அப்படின்னு சொல்லியிருக்காரு. லைக் கிளாசிக்கல் கண்டிஷன்ஸ்ல வந்து டாக் ஃபுட் அண்ட் சலைவேஷனையும் அண்ட் பெல்லையும் ரிலேட் பண்ணி பேசியிருந்திருப்பாங்களே, இந்த எல்லாத்த விஷயத்தை பத்தியும் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இவர் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை எதோட சைக்கோபாத்தாலஜில எந்த இடத்துல ரிலேட் பண்றாரு அப்படின்னா, இஃப் இன் கேஸ் நம்மளுக்கு வந்து அபோசிவ் தெரப்பி மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு தெரப்பி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அன்கண்டிஷனல் ஸ்டிமுலஸ் வந்து அபோசிவ் கைண்ட் ஆஃப் ஸ்டிமுலஸ் கொடுக்குறப்போ நம்மளுக்கு நம்மளோட கண்டிஷனல் ரெஸ்பான்ஸ் வந்து அது ஃபோபியாவோ இல்லை ஆன்சைட்டியாவோ மாறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது அப்படின்றத வந்து இந்த பிஹேவியரிஸ்டிக் பாரடைம்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் தீஸ் ஆர் ஆல் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் த பிஹேவியரிஸ்ட் பாரடைம். The next one is cognitive paradigm. In the psychopathology points that maladaptive thinking pattern and cognitive distortions play a central role in development and maintenance of psychological disorders. நம்மளோட thinking patternல if in case ஏதாவது ஒரு distortions நடக்குதோ இல்ல நம்மளோட thinking patternல ஏதாவது ஒரு error நடக்கிறப்ப தான் வந்துட்டு இந்த மாதிரி psychological disorders வரதுக்கான chances இருக்கு. இல்ல வந்து நம்ம role of development இல்ல maintenance of psychological disordersல வந்து ஏதாவது வந்து ஒரு disruption வரதுக்கான chances இருக்குன்னு இவங்களோட வியூல வந்து சொல்லியிருக்காங்க. This perspective suggests that how an individual interpret and process information influence the emotions and behaviors leading to a psychological distress when this thought process are flawed.
இந்த பாயிண்ட்ல வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்னா திஸ் பெர்ஸ்பெக்டிவ் சஜஸ்ட் தட் ஒரு இண்டிவிஜுவல் வந்து அவங்களோட ப்ராசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை வந்து எப்படி வந்து இன்டர்பிரட் பண்றாங்க, அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது லைக் வித் அவங்களோட எமோஷன்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் அண்ட் அது எப்படி சைக்கலாஜிக்கல் டிஸ்ட்ரெஸ்ஸா வந்து சேஞ்ச் ஆகுது அவங்களோட தாட் ப்ராசஸ்ல, இல்ல அவங்க தாட் ப்ராசஸ் எப்படி ஃபிளாடா மாறுதுன்றத இந்த பாராடிம்லயோ இல்ல இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வந்துட்டு நம்மளுக்கு வந்து சொல்ல ட்ரை பண்றாங்க. Like cognitive process like thoughts, beliefs, expectations, attitudes underlies a person's way of behaving according to the cognitive theories. Day to day life லயே நமக்கு வந்து இது இருந்திருக்கும். நம்மளோட நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம என்ன நம்புறோமோ, நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோமோ, நம்மளோட ஆட்டிடியூட் என்னன்றதை பொறுத்து தான் நம்ம எப்படி பிஹேவ் பண்றோம் அப்படின்றது வந்து இருக்குது. ஒரு பர்சன் வந்து நார்மலா பிஹேவ் பண்றாங்களா இல்ல வந்து டீவியன்ட் பிஹேவியர் இருக்குதா அப்படின்றத உங்களோட தாட் ப்ராசஸ்லயே உங்களோட பிலீஃப் சிஸ்டம்லயே வச்சு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்ல. when a person speaking with a very negative way, with a very negative words and very discouraging person இருந்தா அவங்களோட தாட் ப்ராசஸ் கண்டிப்பா டிஸ்டார்ஷனா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இல்ல அவங்களுக்கு வந்து பீப்புளோட இன்டராக்ட் பண்றதுக்கான அந்த கரெக்டான வேவோ அதுக்கு முன்னாடி அவங்க லேர்ன் பண்ணாம கூட இருந்திருக்கலாம் இல்லையா. அந்த மாதிரி வே தான் வந்து இந்த காக்னிட்டிவ் ப்ராசஸ்னு சொல்றாங்க. அடுத்து இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் மாடல் வந்து என்ன சஜஸ்ட் பண்றாங்க அப்படின்னா ஹியூமன் காக்னிஷன் டேக்ஸ் பிளேசஸ் இன் செவரல் ஸ்டெப்ஸ். லைக் ஒரு இன்புட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு அது மேனிப்புலேஷன் ஸ்டேஜுக்கு போகுது. இன்புட் வந்து பெர்செப்ஷன் பேஸ்ல இருக்கும், தென் இட்ஸ் லீட்ஸ் டு மேனிப்புலேஷன், இன்ஃபர்மேஷன் இன்டர்பிரேஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த ஸ்டோரேஜ் மெமரியில ஸ்டோர் ஆகும், அதுக்கப்புறம் ரிட்ரைவல் இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அவுட்புட்டா இருக்கிறதா வந்து இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் மாடல்னு சொல்லிட்டு பேசிக் மெமரியில வந்து ஒரு கைண்ட் ஆஃப் மாடல் இருக்குது. அடுத்தது வந்து என்ன அப்படின்னா டிஸ்டர்பன்சஸ் இன் திஸ் ப்ராசஸ் மே லீட் டு வாட் இஸ் கால்ட் அஸ் சைக்கலாஜிக்கல் டிசார்டர்ஸ். இந்த இதுல அதாவது இன்புட்ல இருந்து அவுட்புட்குள்ள நடக்கிற ஒரு பாத்வேல சம் கைண்ட் ஆஃப் டிஸ்டர்பன்சஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது வந்து சைக்கலாஜிக்கல் டிசார்டர்ஸா மாறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் schizophrenic frequently jump from one topic to another topic, reflecting problems in the retrieval and manipulation of information. அதாவது ஒரு டாபிக்ல இருந்து இன்னொரு டாபிக் போறது அவங்க வந்து கரெக்டான அந்த இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணாம இருந்திருக்கலாம், இல்ல ஸ்டோர் பண்ண விஷயம் வந்து லாங் டர்ம் மெமரிக்கு போகாம இருந்திருக்கலாம், இல்ல வந்துட்டு அவங்களால அதை சரியா ரிட்ரைவ் பண்ண முடியாம சரியா அவுட்புட் கொடுக்க முடியாம இருந்திருக்கலாம். இது வந்து காக்னிட்டிவ் ப்ராசஸ்க்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளா ஸ்கிசோஃப்ரெனிக் வந்து சொல்றாங்க. At the Albert Ellis proposed that troubling events in a person's life themselves are not anxiety provoking, but this is the irrational beliefs that accompany them. நம்மளோட troubling events மட்டும் ஒரு பர்சனை வந்து anxiety provoking வந்து பண்றது இல்ல, and அவங்களோட irrational beliefம் கூட வந்து அதுக்கு ரீசனா இருக்குன்னு சொல்றாங்க. Inaccurate beliefs leads to a maladjustment and abnormal way of behaving. அதாவது அவங்களோட beliefs வந்து அக்யூரேட்டா இருக்கணும், அண்ட் ரேஷனலா இருந்தா மட்டும்தான் அவங்க கரெக்டான வேலை பிஹேவ் பண்ண முடியும். இன்கேஸ் அப்படி பிஹேவ் பண்ண முடியலன்னா அவங்களோட ஸ்டோர் பண்ண ஏதோ ஒரு விஷயம் வந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து தப்பான ஒரு இதுல வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க, அது தப்பாவே அவங்க ஸ்டோர் பண்ணியிருக்காங்க, அந்த தப்பான பிலீஃப் சிஸ்டமே இருந்துட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆரன்பெக் வந்து இன்னொரு சிக்னிஃபிகன்ட் தெரபிஸ்ட் வந்து என்ன ப்ரப்போஸ் பண்றாரு அப்படின்னா காக்னிஷன் டிசார்ஷன்ஸ் ஆர் எரர்ஸ் இன் திங்கிங் லீட் டு depression, like a person's overlooking a positive aspects and judgment himself entirely on the basis of his failures will finally end up with the door of a depression. அவங்கள பத்தின ஏதாவது ஒரு விஷயம் வந்து தப்பான ஒரு ஓவர் பாசிட்டிவ் இல்ல ஓவர் நெகட்டிவா ஏதாவது ஒரு விஷயம் நினைச்சு வச்சிருக்காங்க, ஒருவேளை அது ஓவர் நெகட்டிவாவே நினைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து அவங்க தப்பாவே ஜட்ஜ் பண்ணிப்பாங்க. என்டையர்லி வந்து அவங்களோட எந்த ஒரு பாசிட்டிவ் சைடையும் இல்ல ஸ்ட்ரென்த்தையுமே பார்க்காம ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லா வந்து வீக்னஸ்லயே இருக்கிறதுனால அவங்க நிறைய ஃபெயிலியரை மட்டுமே வந்து ஒரு பிக் ஸ்கிரீனா அவங்க முன்னாடி பாக்குறதுனால கூட அவங்க டிப்ரெஷனுக்கு போறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. அடுத்து the humanistic and the last approach about psychopathology வந்து it emphasizes on individual growth, self-actualization on the subjective expression of an individual. It views a mental disorders as stemming for a lack of fulfillment of a basic human needs or inability to realize one's full potential. கீ ஃபிகர்ஸ் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா கார்ல் ராஜர்ஸ் அண்ட் ஆப்ரகாம் மாஸ்லோ அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ ஹியூமனிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து தேர் ஆர் 5 கேட்டகரிஸ். லைக் நம்மளோட பேசிக் நீட்ல இருந்து நம்மளோட ஒருத்தவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலை வந்து ரீச் பண்றதா வந்து ஹியூமனிஸ்டிக் பாரடைம் இல்ல அப்ரோச்சோட ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லலாம் இல்லையா. அதை வந்து சொல்றாங்க. அதுல ரொம்ப கீ பர்சனாலிட்டிஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கார்ல் ராஜர்ஸ் அண்ட் ஆப்ரகாம் மாஸ்லோ வந்து சொல்றாங்க. ஒரு மென்டல் டிசார்டரை வந்து இவங்க எப்படி வியூ பண்றாங்க அப்படின்னா stemming from a lack of fulfillment of basic human needs or to realize one's full potential. ஒருத்தவங்களோட full potential அவங்க ரியலைஸ் பண்ணனாலும் இல்ல அவங்களுக்கான பேசிக் ஹியூமன் நீட்ஸ் கிடைக்காதனால கூட வந்து மென்டல் டிசார்டரா கன்வெர்ட் ஆகலாம்னு சொல்லி
ஹியூமனிஸ்டிக் பேரடிம்ல வந்து சொல்றாங்க. அந்த அதர் ஸ்லைட், பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட சில்ட்ரனுக்கு ஃபுல் அன்கண்டிஷனல் பாசிட்டிவ் ரெகார்டு ஒரு வேலை கொடுக்கல அப்படின்னா அவங்க வந்து என்ன ஆகும், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் அவங்க வந்து என்ன மார்க் எடுத்தாலும் இல்லை எது பண்ணலனாலும் கொடுத்தாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க அவங்களோட பொட்டன்ஷியல் எல்லாத்தையும் வந்து நம்புவாங்க. இஃப் இன்கேஸ் அவங்க நல்லா மார்க் எடுக்காதப்போ அவங்களுக்கு பாசிட்டிவ் ரெகார்டே கொடுக்காம நல்லா எடுக்கும்போது மட்டும் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, நெகட்டிவான ஒரு விஷயம் நல்லா மார்க் எடுக்காதப்போ வந்து கொடுத்தாங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட எமோஷன்ஸ்ல வந்து அவங்களுக்கே இதாகும். ஸோ ஒரு பாசிட்டிவ் நடக்கும்போது அவங்க பாசிட்டிவா ரியாக்ட் பண்ணாங்க, நெகட்டிவா நடக்கும்போது வந்து அவங்களே வந்து டிப்ரெஷனுக்கும் ஆங்ஸைட்டிக்குள்ளேயே வந்து எடுத்துட்டு போறதுக்கான சான்சஸ் ஆகும். ஸோ அவங்களுக்குள்ளேயே அவங்களோட ஓன் எமோஷன்ஸ் மேலேயோ தாட்ஸ் மேலேயோ ஆக்ஷன்ஸ் மேலேயோ வந்து டிசர்ன் பண்றதுக்கான சான்சஸ் இருக்குன்றது ஹியூமனிஸ்டிக் அப்ரோச்சஸோட ஒரு பாரடிமா வந்து இருக்குது. அண்ட் கரண்ட் பேரடிம்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, சைக்காலஜிஸ்ட் வந்து என்ன ப்ரமோட் பண்ணாங்க, சோஷியல் கல்ச்சரல் பெர்ஸ்பெக்டிவ் வந்து என்ன கிளைம் பண்றாங்க, இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் த பயாலஜிக்கல் ஆர் ஜெனட்டிக் நியூரோ சயின்ஸ் ஆர் காக்னிட்டிவ் பிஹேவியரிஸ்ட் பேரடிம் இல்ல ஹியூமனிஸ்டிக் பேரடிம் இல்ல காக்னிட்டிவ் பேரடிம் மட்டுமே ரீசன் கிடையாது. அந்த ஒரு பர்சனோட மாதிரி அப்நார்மாலிட்டிக்கு ரீசன் அந்த சொசைட்டியும் அண்ட் அதுதான் அவங்களோட அப்நார்மாலிட்டிக்கு வந்து லீட் பண்ணுது அப்படின்னு சொல்லி இப்ப கரண்ட் பேரடிம்ல இருக்கவங்க வந்து இந்த சோஷியோ கல்ச்சரல் ரிலேட்டட் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பேசுறாங்க. இந்த தாமஸ் இந்த ஒரு சைக்கோ சோஷியல் தியரிஸ்ட் வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்படின்னா, saying that abnormal is just a tag of society gives a people deviating from its norms. It's actually there is a no such things like a psychological disorders. Psychological disorders ன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் கிடையாது. அது வந்து ஒரு பீப்புள் வந்து அந்த சொசைட்டி வந்து டிவியேட்டிங்கா இருக்க பீப்புளுக்கு அவங்களோட நார்ம்ஸ்ல இருந்து டிவியேட்டிங்கா இருக்க ஒரு பீப்புளுக்கு வந்து அப்நார்மல்டா ஒரு டேகை வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி தாமஸ் என்ற சைக்காலஜிஸ்ட் வந்து சொல்றாரு. Depression is very common among the disadvantaged group due to the loss of their connectivity with the world. This is the example from African American people காக வந்து இந்த எக்ஸாம்பிள் இப்ப கரண்ட் பேரடிம்ல வந்து சொல்றாங்க. எப்படி அப்படின்னா ரொம்ப வந்து டிஸ்கரேஜ் பண்ண ஒரு குரூப் வந்து, அதாவது அமங் வித் மோஸ்ட் சிமிலர் பாப்புலேஷன்ல வேற ஒரு கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் பாப்புலேஷன் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷன்ல வந்து அதிகமா இருப்பாங்க. பிகாஸ் தே ஆர் வெரி டிஸ்கரேஜ், தே ஆர் டிஸ்கிரிமினேட்டட் ஃப்ரம் த மோஸ்ட் ஆஃப் த பாப்புலேஷன். உங்களோட ஓன் கண்ட்ரிலே கூட அவங்க டிஸ்கிரிமினேட் பண்றதுனால அவங்களுக்கு டிப்ரெஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த டிஸ்அட்வான்டேஜ் குரூப்பை நீங்க வந்து டிப்ரெஷன்ற ஒரு சைக்கலாஜிக்கல் இதுக்குள்ள பண்றீங்க அப்படின்னா தட்ஸ் நாட் தேர் ஃபால்ட், தட்ஸ் த சொசைட்டியோட ஃபால்ட்னு சொல்லி இந்த சோஷியல் கல்ச்சரல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பேசுறாங்க. So this is about psychopathology, it's introduction of psychopathology and various approaches about psychopathology. We'll see you in the next video. Thank you so much.